இப்போது எழில் வந்து ஒரு கதை பண்ணார் என்னுடையது, யுத்த சத்தம் அப்படின்னு. நீங்கள் அநேகமாக பார்த்துருப்பீங்களோ தெரியல. யுத்த சத்தம்னு ஒரு கதை பண்ணார். அதில் வந்து நான் ஒரு விஷயத்தை கொண்டு சூடோ சயின்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து வச்சுக்கிட்டு, நாளைக்கு டிஜிட்டல் ட்ரக் அப்படிங்கிறது ஒன்று வரலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி கொக்கைன், மாஜோனா, அந்த கஞ்சா அப்படின்னு எல்லாம் வந்து சட்ட ரீதியாக தடுக்கப்பட்டிருக்கு. அதை கடத்திட்டு போகிறவங்கள தண்டனை, ஜெயில் தண்டனை, சில நாடுகளில் மரண தண்டனை எல்லாம் கிடைக்குது. இதிலெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து அந்த ட்ரக்கு சப்ளை பண்ணுறவங்க ஒன்று கண்டுபிடிக்கிறான், இன்விசிபிள் டிஜிட்டல் ட்ரக் அப்படின்னு ஒன்று. இது இன்னும் கற்பனை தான், கண்டுபிடிக்கிறான். அவன் ஏன் கண்டுபிடிக்கிறான்னா இந்த மாதிரி குற்றங்களை மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு. அது என்ன இன்விசிபிள் டிஜிட்டல் ட்ரக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து பேச்சா சொன்னார், இந்த அடமெண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மென்டல் டிஸார்டர் ஆகி அடமெண்ட்டாக இருக்கவங்கள சாந்தப்படுத்துறதுக்காக பைநார்மல் மியூசிக்னு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த காதில் பொறுத்துருவாங்க அவங்களுக்கு, அந்த ஹெட்ஃபோனில் மாட்டி அவங்களுக்கு மட்டும் கேட்கும். அந்த ஒரு தாலாட்டு மாதிரி ஒரு மியூசிக். அந்த மியூசிக் எது மாதிரின்னா அம்மாவோட தாலாட்டு மாதிரி. அம்மா வந்து குழந்தைய மடியில் போட்டுட்டு முதுகை தட்டி மெல்ல தட்டி கொடுத்தா தூங்குற மாதிரி, தலையை கோதுனா தூங்குற மாதிரி. இந்த மியூசிக் என்ன பண்ணுவோன்னா அந்த மென்டல் டிஸார்டரோட பர்சனோட அந்த நியூரான்ஸை வந்து அப்படியே தடவி கொடுக்கும். அவன் அப்படியே சாஃப்டாக தூக்கிடுவான். திஸ் இஸ் பாசிட்டிவ். இது பாசிட்டிவ்க்காக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு அவர். நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், இதே அதிகமாக கொடுத்தா என்ன ஆகுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், செமிகோமாக்கு போயிடுவான், அதோடு நிறுத்திக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்னால் 5 மினிட்ஸோடு நிறுத்திக்கணும், இல்லை 10 மினிட்ஸ் அதை பற்றி நிறுத்தி. அதுக்கு மேலே போனால் செமிகோமா போயிடுவான். ஏன்னா நியூரான்ஸ் அல்லவா மூளையில், அது ரொம்பவும் இது பண்ணக்கூடாது. அப்போ கண்டுபிடிச்சேன், அப்போது டிஜிட்டல் ட்ரக் இங்கே யூஸ் பண்ணலாம். அந்த செமிகோமாவுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்குல்லவா, ஒரு ஃபுல் பாட்டில் எடுத்து ஒருத்தருக்கு போதை கிடைக்குதுன்னு வைங்களேன், அந்த போதையை கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் அவர்கிட்ட, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட. தாராளமாக கொடுக்கலாம் அப்படி. அவங்க எடுத்தேன் டிஜிட்டல் ட்ரக்கு, அதை அவன் வந்து சப்ளை பண்ணுறான். 1 ஹவருக்கு 1000 ரூபாய். அவன் போய் ஒரு கிளப்பு வச்சுருக்கான், அந்த டிடி கிளப்பு. அந்த கிளப்பில் போய் அவன் சாஞ்சுக்குவான், பாட்டு. ஆனால் கேட்குறவங்க பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு.